அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த Zomato ஷாப்பிங் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சேல்ஸ் பேஸ் பண்ண ஒரு பிளான், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்டோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பியில் தான், அதாவது மாரோ பாயிண்ட்டில் தான் உங்களுடைய ஐடியா இதில் போட போகிறீங்க. ஸோ உங்களுடைய என்ட்ரி ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1365. இதுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரோ கிரெடிட் வேலெட்டு ப்ராசஸிங் அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிரெடிட் வேலெட்டில் 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கட்டாயம் நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் கஸ்டமர் பிளான் எதில் இருந்தாலுமே நம்ம வந்து கிரெடிட் வேலெட் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டராக வரவங்க அவங்களுடைய ஒர்க்கான ஸ்ட்ரீட் கிளப்பில் போஸ்ட் போடுறது, டிபி வைக்கிறது, டிபி வந்து வாரத்தில் 2 நாள் சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி சோசியல் மீடியா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டெலகிராமில் 150 மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் 50 மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ யூடியூப்பில் வந்து சேனல் வந்து லைக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ உங்களுடைய நார்மலான ஒர்க் இது தான். ஸோ கிரெடிட் வேலெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் வந்து 1365 ரூபா நீங்கள் கட்டி தான் நீங்கள் அதை வாங்கிக்க முடியும். ஸோ இனி வரக்கூடிய கஸ்டமர்ஸ், ஓகேங்களா, ஏற்கனவே வந்து நீங்கள் ஷாப்பிங் கார்டுக்கும் இல்லை கிரெடிட் வேலெட்டுக்கும் அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழே வரக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ எதுக்கும் இன்னொரு டைம் போய் பார்த்துருங்க. ஸோ அந்த ஃபில் பண்ணணும். ஸோ அதை ஃபில் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த சேல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது சேல்ஸ்னால் உங்களுடைய நண்பர்கள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் இதில் வந்துட்டுருக்கும். ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இதில் வந்து சரியாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷாப்பிங் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் மூலமாக இவ்வளோ பெரிய தொகை நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பேமெண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இனி வரும் ஜூன் 3ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த பேமெண்ட் இஷ்யூங்கிறது அறவே இல்லாமல் இருக்கும். ஏன்னா சேல்ஸ்க்குள்ளே வர வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சம்மந்தமாக நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சேல்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் எங்கேயும் போகாது. அதே மாதிரி நிறுவனம் அடுத்தடுத்த விஷயங்களில் அவங்களுடைய மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்கு கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தடைபட்டு இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து வரக்கூடிய ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து இன்கம் அப்படிங்கிறது ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சேல்ஸ் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் உள்ளே வந்திருக்காங்க, அவங்க மூலமாக நடக்கக்கூடிய பர்ச்சேஸ் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஓரலாக சொல்லிடுறேன். நீங்கள் கரண்ட் பில் கட்டலாம், அதே மாதிரி உங்களுடைய கேஸ் புக்கிங் பண்ணலாம், அதே மாதிரி ரீசார்ஜஸ் பண்ணலாம், அதே மாதிரி கோல்டு லோன், உங்களுக்கு தேவையான பர்சனல் லோன் இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஷாப்பிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்டை வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் ஷாப்பிங் பண்ணலாம், டிக்கெட் புக் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணலாம். அதே மாதிரி ஃபுட் டெலிவரி வேணும் அப்படின்னா ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இதில் அடங்கிடும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அந்த ஷாப்பிங் கார்டு மூலமாக உங்களுக்கு வந்து 10,000 கிரெடிட்டோட உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறப்போ இது ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. 10,000 இன்கம் அப்படிங்கிறப்போ 10,000 அந்த வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு சிபில் பார்க்காம கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்களையும் அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க. ஸோ 1365 ரூபா நீங்கள் கட்டுறது மூலமாக ஒரு கஸ்டமராக வரவங்களுக்கு தான் இந்த பிளான், ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கஸ்டமராக வரவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கிரெடிட் வாலெட்டுக்கு ஷாப்பிங் கார்டுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இது வந்து நீங்கள் கட்ட வேண்டியது கிடையாது. ஏற்கனவே கஸ்டமர் பிளானில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 1100 ரூபா கட்டியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ரீஃபண்டுக்கோ இல்லை அந்த 10,000 ரூபா வேணும் அப்படின்னு நினச்சி அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் மறுபடியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேற்கொண்டு 265 ரூபா நீங்கள் பண்ணிவிட்டு கேஒய்சி பேமெண்ட், அதாவது எம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் போய் உங்களுடைய 265 ரூபா பேமெண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். அதிலே வந்து கிரெடிட் அக்செப்டன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் போயிட்டு மாரோ விங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு
கிரெடிட் அக்செப்டன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்குலாம் நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கேஒய்சிக்கு உண்டான விஷயங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிங்க. இதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாக ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 1365 ரூபா அப்படிங்கிறது புதுசாக வரவங்களுக்கு தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ்க்கெலாம் கிடையாது. ஸோ டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த ஷாப்பிங் கார்டு, இந்த கிரெடிட் வாலெட்டுக்கெலாம் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் யாருமே இது பண்ண வேண்டியதில்லை. ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு கீழே வரணும், இல்லை ஒரு கஸ்டமராக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இதை வந்து நீங்கள் அறிவுறுத்துங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த பிளான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 5,825 ரூபா கட்டினவங்களும் சரி, அதே மாதிரி 6,650 ரூபா கட்டினவங்களும் சரி, 660 ரூபா, 650 ரூபா. ஸோ இந்த பிளானில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பின் வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் மேற்கொண்டு வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸாக ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாமே சரியாக செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபி வந்து வாரத்தில் 2 நாள் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து வைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் கிளப்பில் டெய்லி போஸ்ட் போடணும். இது போக நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் ஷீட், டிபி அக்ரிமெண்ட் ஷீட் கம்பல்சரி கொடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு டெய்லி வருமானம் இது வரைக்கும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தடைபடாமல் அந்த இன்கம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வரக்கூடிய 3ஆம் தேதியிலேருந்து, ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே வந்து இத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து இதில் ஒன்றிணைஞ்சு கரெக்டாக ஒர்க் பண்ணி உங்களுடைய ஏர்னிங்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இது வரைக்கும் யார் டிபி அக்ரிமெண்ட் கொடுக்காமல் இருக்கீங்களோ உடனடியாக டிபி அக்ரிமெண்ட்டெல்லாம் கொடுத்துருங்க. கேவிசி பண்ணாமல் இருந்தவங்க எல்லாருமே கேவிசிக்கு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வச்சுருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது அதில் வந்து ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சரோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனடியே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணி வைங்க. சரிங்களா? தேங்க்யூ.